வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் 2016 மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கேட்ட கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் இஜட் ஈக்குவல் டு இஜட் டிவைட் பை 8 மைனஸ் இஜட் கியூப் தென் த ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இஜட் அட் இஜட் ஈக்குவல் டு இஸ் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது எஃப் ஆஃப் இஜட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த எஃப் ஆஃப் இஜட்டுக்கு ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எந்த இல்லைனா இஜட் ஈக்குவல் டூங்கிற பாயிண்ட்ல ரெசிடியூ என்னது இதான் கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெசிடியூ அட் ஏ சிம்பிள் போல் அட் இஜட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா, ரெசிடியூ z equal to a f of z equal to limit z tends to a z minus a into f of z. இதான் ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ given ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். given ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துறாங்க, f of zங்கிறது z divided by 8 minus z cube. இப்போ 8 minus z cubeங்கிறத எப்படி எழுதலாம்னா 2 cube minus z cubeன்னு எழுதிக்கலாம். அதாவது a cube minus b cube ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால அந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக z சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of z எப்படி மாறுதுன்னா z divided by 2 minus z into 4 plus 2z into plus z ஸ்கொயர்னு மாறிடுச்சு. ஓகேங்களா. இதுக்கப்புறமேட்டு ரெசிடியூ கண்டுபிடிக்க போகிறோம். அட் த பாயிண்ட் z equal to 2க்கு. therefore ரெசிடியூ அட் z equal to 2க்கு என்ன வரும் அப்படின்னா, லிமிட் z tends to 2 z minus 2 into f of z. f of zக்கு பதிலாக இருக்குது z divided by 2 minus z into 4 plus 2z plus z ஸ்கொயர்னு இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இதில் இருக்க z minus 2ங்கிறது காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், -1ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் என்னன்னா -z divided by 4 plus 2z plus z ஸ்கொயர்னு வந்துடும். இதில் zக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா -2 divided by 12ன்னு மாறிடும். இப்போ இது சிம்பிளை பண்ணீங்கன்னா -1/6 வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதுதான் ஆன்சரு. இந்த ஆன்சர் எதில் இருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலி டிஆர்பி 2021 மேத்தமெட்டிக்ஸில் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் என்ன பார்க்கலாம். ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 1/z-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z-3 அட் z ஈக்குவல் டு 3. அதாவது எஃப் ஆஃப் z ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க, ரெசிடியூ கேட்டுக்கிறாங்க அட் த பாயிண்ட் z equal to 3க்கு. ஓகேங்களா. இப்போ இவன் f of z எழுதியாச்சு. இதுக்கப்புறமேட்டு ரெசிடியூ எழுதிக்கிறாங்க z equal to 3 கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ண ஆகும். ரெசிடியூ ஆஃப் z equal to a f of zனா ஃபார்முலா வரும் லிமிட் z tends to a z minus a into f of zன்னு வரும். இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், லிமிட் z tends to 3 z minus 3 into f of zக்கு போல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதில் z minus 3ங்கிறது காமனாக இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 1/z-1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இதில் இஜருக்கு பதிலாக 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் ஆகும் 1/3 - 1 ஹோல் ஸ்கொயர்னு சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1/4ன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.